அலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல. பிறந்தது முதல் இன்று வரை எனது குடும்பம் விவசாய குடும்பம். நான் ஒரு விவசாயி என்பதை பெருமையாக கூறுவதோடு இன்றும் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். விவசாயிகளின் கஷ்டங்களை முழுமையாக அறிந்தவன். விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத, விவசாயிகளின் கஷ்டத்தையும் வியர்வையையும் வேதனையும் அறியாத ஒரே முதலமைச்சர், விளம்பரம் மூலம் ஆட்சி புரியும் திரு மு.க. ஸ்டாலின் மட்டுமே. நான் உண்மையான விவசாயியா? நீங்கள் உண்மையான விவசாயியா? நீங்கள் தான் போலி விவசாயி என்பதை தமிழக மக்கள் நன்கறிவார்கள். எனவே எனக்கு சான்றிதழ் அளிக்கும் தகுதி பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு இல்லை. தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலின் போது யார் உண்மையான விவசாயி என்பதையும் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அம்மாவின் அரசை மனதில் நிறுத்தியும் இன்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் இந்தியாவிலேயே அதிக அளவு கடன் வாங்கி முதலிடத்தை பெற்றிருக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் தமிழக மக்கள் மனதில் சீர்தூக்கி பார்த்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் போது தமிழக மக்களின் எதிர்ப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும்.